Hi, Diva. It's Rachel. And Jordan, yeah, hi. Quick question. Why are you not spending your Venmo balance? Yeah, we're concerned. You can, buy stuff with it. Ugh, you love buying stuff. And earn cash back on eligible purchases. You love purchasing eligible things. So the money your friend sent you yesterday, that's today's ramen or rideshare or eye patches. The skincare kind, not the pyro kind. Spend with Venmo, then you can earn cash back with Venmo Stash. Venmo Stash bundle terms and exclusions apply. Max $100 cash back per month. See terms at venmo.me/stash terms. ID verification required to use a Venmo balance. ஒரே விஷ்ணு என்ன புலியெல்லாம் நடமாடுதுன்றீங்க ஒரு கதையில எனக்கு ஒன்னும் புரியல போங்க. இது என்ன ரியல் புலியா இல்ல புரியல சரி சொல்லுங்க. கீதா என்ன கீதா உண்மையான புலி கீதா ஒரிஜினல் புலி. புலி உங்க வீட்டுக்குள்ளார நடமாடுதா? காட் அந்த என் வீட்டுல இல்ல அந்த வீட்டுல இருந்தது உண்மையான அந்த புலி. அது வந்துட்டு அண்ட் தென் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டும் கரெக்டா என் ஃப்ரெண்டும் வந்துட்டு வந்து இறங்குறாங்க. வந்து இறங்கிட்டு ஏன் எடுத்துட்டு ஏன் திருமணிக்கு வரீங்கன்ட்டு நான் இப்படி வந்து நான் இங்கேருந்து வந்தேன். ஸோ இதுகிட்டே அடிச்சா நான் இங்க வந்துட்டு நான் சொல்றேன் அவர்கிட்ட வந்துட்டு சொன்னா நம்புவாரான்ட்டு. நான் சொன்ன கையோட அவரு தான் சொன்னாரு என்கிட்ட எனக்கு தெரியும் நான் இதுக்கு முன்னே நான் பார்த்துட்டேன்னு அவர் சொன்னாரு. என்னது புலியா? அவர் அதுக்கு முன்னே தூங்கும் போது அவர் வந்து பார்த்திருக்காரு. அவர் அரை தூக்கத்தில் இருக்கும் போது வந்து அவர் பார்த்திருக்காரு நடந்து போனது நார்மலாவே அந்த வீட்டை சுத்தி. சோ இது வந்து போன கையோட வந்துட்டு நாங்க என்ன பண்றது தெரியாம அது வந்துட்டு கொஞ்சம் காராங்க ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அந்த நைட் ஒன் டே ஸ்டோரி இது வந்து அந்த நைட்டு வந்து கொஞ்சம் காராங்க ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வந்துட்டு மேல போயிட்டு கீழே வந்து இறங்குது, அந்த வாழை அடிச்சிருது. நம்மளுக்கு வந்து லேசா தெரியுது, அப்புறம் கரெக்டா தெரியுது, அப்புறம் கொஞ்சம் தெரியுது, அப்புறம் தெரிய மாட்டேது, அப்படி மங்கிருது, ஒண்ணுமே தெரியும். அப்படிதான் இருந்துச்சு. இது ஒன்னும் பண்ண முடியாது, நம்ம கதவு லாக் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு எதுவுமே எடுத்துட்டு வரல, கதவை லாக் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் வீட்டுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து புலி மாதிரி உள்ள அந்த ஷேடோ மாதிரி தெரியுதா இல்ல ரியல் உண்மையான புலியா? நார்மலான ஹரிமாவும் வரி புலி எப்படி உங்களை அட்டாக் பண்ணாம விட்டுச்சு? ஓகே, அதுக்கு காரணமும் இருக்கு அது ஏன் அட்டாக் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து நான் போயிட்டு எங்க அப்பா கிட்ட சொன்னேன், அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க. அவங்க 2 பேர் வந்து பேசி அப்ப கொஞ்சம் லாக்டவுன் கொஞ்சம் குறைவா இருந்துச்சு, கடையெல்லாம் திறக்கலாம், டைனிங் பண்ணலாம், 2 பேர் டைனிங் பண்ணலாம்ல, அந்த மாதிரி காலகட்டம் அது வந்துட்டு. அப்ப வந்து அவங்க எல்லாம் பேசிட்டு அப்புறம் வந்து கூப்பிட்டு கேட்டாங்க என்ன இது அது வீட்டுல இப்படிதான் இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி வாங்க எல்லாரும் போலாம்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இது முடிச்சிடுங்க சஸ்தி முடிச்சிட்டோம் அதுக்குள்ள. சரி இது முடிச்சுட்டு இது பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்ப வந்து கூப்பிட்டு வந்துட்டு யாரோ ஒரு ஆள் தான் சீலா என்னோட அப்பா, அவங்க அப்பான்னு தெரியல, எங்கேயோ போய் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க இல்ல இது வந்து என்னமோ பேர் மறந்துட்டு அந்த பேரு அது வந்து ஒரு அது கார்டியன் மாதிரி அது வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து சொன்னாங்க அதுக்கு வந்து சாப்பாடு வேணும், அதுக்காக தான் வந்துட்டு அப்புறம் அவங்களும் வந்து குக் பண்ணாங்க. அந்த அந்த புல் குனிடுங்க அப்ப வந்துட்டு அந்த 2 ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கோழி அந்த மாதிரிலாம் வச்சு. ஆனா அந்த வெள்ளை சோறு சாப்பிட்ட அந்த புலி அந்த இது சாப்பிடல, அது ஒண்ணுமே இல்லை. ஆனா ஸ்டில் இருந்துச்சு, அந்த நைட்டு ஸ்டில் நாங்க பார்த்தோம் இருந்துச்சு அந்த புலி. ஏன் அது இருந்துச்சுன்னா நம்ம அந்த மேபி வந்துட்டு அந்த கனி மாலையோட அட்டாக்கா சமாரம் பண்ண பிறகு முருகன் கழுத்துல இருந்து வந்து டைரக்டா வந்து அந்த வீட்டுல இருந்த நிலையா, இல்ல நம்ம 6 நாள் சஷ்டி உட்காந்து அந்த வீடு ஃபுல்லா அந்த சஷ்டியோட சரௌண்டிங் பண்ணிருக்க அந்த வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணதா நம்மளுக்கு தெரியல. ஆனா இவ்வளவு நாள் பாருங்க 3 மாசி மாகம்ல இருந்து கடைசி ஐப்பசி வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் காட்டாது, அந்த சஷ்டியில தான் அது வந்து காட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த சஷ்டி படிக்க ஆரம்பிச்ச வீட்டுல உட்காந்து. சோ இதுல இருந்து அது வந்து காரணம் கொண்டு ஐயோ ஐம் சீரியஸ்லி டெல் நான் நிறைய காசு வெளியாக்கணும். பிகாஸ் என்னன்னா வந்துட்டு எல்லாருமே இந்த ஸ்டோரி கேட்டுட்டு சொன்ன அங்க பாருங்க இங்க பாருங்க நிறைய காசு வந்துட்டு இது வந்து வெளியாச்சு தப்பி ஒரு ஆளு கூட ட்ரூ ஸ்டோரி சொல்லல. எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு கார்டியன். சிசிடிவிலாம் அது அம்புறல, கண்ணுக்கு மட்டும்தான் அம்புறது, மத்தபடி எதுலயுமே இல்ல. அது வந்து வேற கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். அந்த வீட்டுல நாங்களே இருந்ததுனால எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு 2-3 பேருக்கு இந்த பையனுங்க 15 பேர் ரிடியூஸ் பண்ணாங்க, அவனுங்க கண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது. அது வந்துட்டு அதுதான் தெரிஞ்சிருக்கு. ஆனா எப்படி தெரிஞ்சிருக்குன்னா வந்துட்டு உரும்புற சத்தம் தெரிஞ்சிருக்குது, வாழை பார்த்திருக்கானுங்க,
போனதை பார்த்து ஃபீனு போகும் அந்த மாதிரிலாம் போடும். அப்படி ஏதோ நெலிஞ்சி ஒண்ணு பூனை போகுது. ஒருத்தர் பயங் பார்த்திருக்கான். அவன் நினைச்சிட்டா பூனை சின்னதா இருந்தாலும் பயங் செவுத்துல பார்க்கும்போது பெருசா இருக்கும்ல, ரைட்டா? சோ அதுவா இருக்கும். அந்த மாதிரி அப்படி அவனுக்குள்ள பேசிட்டு அவனுங்க பசங்க எல்லாமே வந்துட்டு ஆமா அண்ணா இந்த மாதிரி நாங்களும் பார்த்தோம்னா அதான் கொஞ்சம் பயந்துட்டோம், காய்ச்சல் வந்துச்சு, இதாயிருச்சு, இது பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு பிளா ஓகேல பசங்க சாட்சின்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். எனக்கு ஒரு மலே ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்துட்டு நான் இருக்கிற சுமைப்பத்திலிருந்து பக்கத்துல இருக்கிற குருன்லூர். அவர் வந்துட்டு இப்ப நான் சொன்ன அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இது மாதிரி இருக்குதுன்னு சொன்ன கையோட. சரி, இந்த ஃப்ரெண்டு வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு ஒரு பிரேக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா.